குற்றப் பரம்பரை பாகம் 18. அன்னமயில் கேட்க கேட்க கிழவிக்கு காலத்திக் கதையை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. இருவரும் வீட்டுக்கு பின்னால் நின்ற அஞ்சனத்தி மர நிழலில் உணர்ந்தார்கள். கிழவி கேட்டாள், கதையை எங்கே விட்டேன்? அன்னமயில் கதையை எடுத்து கொடுத்தாள். பூலானியின் கிழட்டு கண்களில் நீர் முட்டியது. காலத்தி தோட்டம் நிறைய வண்ண வண்ண பூச்செடிகள் வளர்த்திருந்தாள். 5-6 தென்னை மரங்கள் தோட்டத்தின் மூலையில் குளிகிணறு மறைப்பு தட்டி அடைத்திருக்கும். இதுக்கு உயர துவைக்கல் கல்லின் குளிர்ச்சி அதன் மேல் உட்கார்கிற உடம்பெல்லாம் ஏறும். தோட்டத்து பூக்களுக்கும் காலத்திற்கும் பரிச்சயம் உண்டு. தொட்டு தொட்டு சேதி கேட்பாள். கூடவே பறந்து திரியும் வண்ணத்து பூச்சிகளுக்கு காலத்திதான் தலைமை. வீடெல்லாம் காலத்தி இறைந்திருப்பதால் அண்ணன்மார் இந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டார்கள். மதினிமார்களின் கொல்லிக்கண்கள் தான் காலத்தியை சுற்றியே அலையும். வீடு முழுக்க புலங்கித் திரியும் வீரனன் கூட குளிகிணறு தோட்டத்து பக்கம் வந்ததில்லை. மதினிமார் 6 பேரும் சொன்னார்கள், வீரண்ணா, இனிமேல் நீதான் காலத்தி குளிக்க தண்ணி இறச்சி விடணும், முதுகு தேய்ச்சி விடணும், தலை துவட்டி விடணும், எல்லாமே நீதான். வீரண்ணன் பதறிப்போனான். தாயி, வேணாம் தாயி, காலத்தி வயசுக்கு வந்த பொண்ணு, என்னாலே முடியாது தாயி. மதினிமார்களின் உத்தரவில் ஏதோ சூது இருப்பதாக உள்மனதில் தட்டியது. வீரண்ணா, காலத்தி வயசுக்கு வந்த பொண்ணு தான், ஆனாலும் பச்சை குழந்தை மாதிரி. எங்க 6 பேரையும் அவளுக்கு பிடிக்கல. கொஞ்ச நாளைக்குத்தான், அப்புறம் வேலைக்காரி வந்துடுவாள். மணியக்காரா, வீட்டுக்கு நீ இந்த உதவியை கூட செய்யக்கூடாதா? வீரண்ணன் வேட்டியை தார்பாய்ச்சி கட்டினான். தட்டி மறைப்பில் தண்ணீருக்கு தலை கொடுத்து கண்மூடி அமர்ந்திருந்தாள் காலத்தி. முதல் வாளி தண்ணீரை உச்சி குளிர ஊற்றி விட்டான். வீட்டில் இருந்தபடியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் மதினிமார்கள். முதுகு தேய்த்து விட சொல்லி சைகை காட்டினார்கள். இவன் தேய்க்க விட அவள் குளித்தாள். கிணற்று சுற்று சுவர் காலத்தியையும் வீரண்ணனையும் இறைத்து விடும். கிணற்று நீர் வாய்க்கால் வழி ஓடி தோட்டம் முழுக்க பாயும்படி பாத்தி அமை. தோட்டத்து செடிகள் நாளும் ஒரு வளர்ந்தன. காலத்தியின் முகம் ஒளி அடித்தது. மேனி மினுமினு ஏறியது. வீரண்ணன் தினமும் கிணற்றடிக்கு வந்தான். மதினிமார்கள் கொண்டாட்டத்தில் இருந்தார்கள். எதற்கெடுத்தாலும் காலத்தியா என்று தங்கள் புருஷன்களை நெட்டி முறிந்தார்கள். மதினிமாருக்கு தெரியாமலே வீரண்ணனை தினமும் இரவு வரச் சொல்லி காலத்தி குளியலாடினாள். தோட்டம் செழித்தது. வீரண்ணன் பொறுப்பில் இருந்த கூட்டு வண்டி பூரணி மாடுகள் பராமரிப்பின்றி உழைத்தன. கதையை நிறுத்திய பூலானி கிழவி எச்சிலை முழுங்கினாள். கதை நின்று போனது. தெரியாமல் அன்னமயில் இலைவிட்டு உட்கார்ந்திருந்தாள். கிழவி செருமினாள். வாய்விட்டு செருமிய சத்தம் கேட்டு தலை உதறிய அன்னமயில், அப்புறம் என்னாச்சு என்றவளை கிழவி ஏற இறங்க பார்த்தாள். சொல்லு அப்பத்தா, அப்புறம் என்னாச்சு? கிழவி முறைத்து பார்த்தாள். எல்லாம் பருவ கோளாறு. காலத்தி கதையை முழுசாய் சொல்லி தொலைத்து விட வேண்டியதுதான் என்கிற முடிவுக்கு பூலானி கிழவி வருகிற நேரம் இல்லாயுதம் குதிரை ஏறி வந்து வீட்டு வாசலில் நிறுத்தும் குழம்பு சத்தம். அடியே அன்னமயிலு, உங்க அண்ணன் இல்லாயுதம் வந்துட்டான். காலத்தி கதையை உனக்கு நான் சொல்றது தெரிஞ்சா என்னை கொன்னு போட்டுருவான். வா, போயிருவோம். நம்ம 2 பேரும் இங்கேயே இருக்கிறது அண்ணனுக்கு தெரியாது. நீ தைரியமா சொல்லு. கிழவியை அன்னமயில் உசுப்பினார். சோறு உண்ட வயிற்றை மறைக்கலாம், சூழ் கொண்ட வயிற்றை எப்படி மறைக்கிறது? காலத்தி நிறை சூழியாக நின்றாள். மதினிக்காரிகள் புருஷன்மாரோடு சண்டைக்கு கொடிகட்டினார்கள். முகத்தில் பூச கரியை அரைத்தார்கள். தாயில்லா பிள்ளைன்னு தலையிலே தூக்கி வச்சு ஆடுனீங்களே, உங்க அருமை தங்கச்சி கழுத்திலே தாலி வாங்கும் முன்னாலேயே வயிற்றிலே கூலி வாங்குகிற நிற்கிற கொடுமையை பாருங்க. காலத்தியின் அரைக்கதவை திறந்து காட்டினார்கள். பெரிய பெரிய வெண்கல
தூண் போட்டு கனத்த ஒற்றை கதவு. சுவரில் முதுகு சாய்த்து கால்களை நீட்டி பரப்பி இறைசூழி தாங்கிய வயிறோடு காலத்தி கண்செருக அமர்ந்திருந்தாள். அண்ணன்மார் இதயத்துக்குள் ஈட்டி இறங்க மதியிழந்து நிலை தடுமாறி போனார்கள். மணியக்காரர் ஓடி வந்தார். விதைப்பெட்டியை தொட்டுக் கொடுப்பதில் இருந்து வீடெல்லாம் விளக்கேற்றி வைத்த செல்ல மகள் காலத்தி குளமளிக்க வந்த கொல்லி குண்டமாக சாய்ந்து கிடப்பதை பார்த்தார். 6 ஆண் மக்களையும் பார்த்து சொன்னார், பொண்ணு போட்டுடுங்கடா, உழுத கூலி வாங்க. மணியக்காரர் வீட்டு சுவருக்கு வெளியே பெரும்பச்சேரி சனமெல்லாம் காத்து கிடந்தது. கொஞ்ச நாளாகவே அரசல் புரசலாக பேசிக்கொண்டுதான் இருந்தார்கள். வீரண்ண போக்கு சரியில்லே, இது எங்கே கொண்டு போய் விடுமோ தெரியலே. கூட்டத்துக்குள் திருவேட்டையும் சிகப்பியும் கையில் நார் பெட்டியோடு கிடந்தார்கள். கல்யாணம் ஆனதிலிருந்து அவர்களுக்கு பிள்ளையும் இல்லை, குட்டியும் இல்லை. கூலியை வாங்கிட்டு மெதுவா ஊரு போய் சேருவோம் என்கிற நினைப்பில் திருவேட்டை ஒற்றைக்கால் நின்று சுவரில் சாய்ந்திருந்தான். சுற்றுச்சுவர் தாண்டி வீட்டுக்குள் இருந்து அலறல் சத்தம் கேட்டது. வீரனா, என்னை காப்பாத்தேன். மணியக்காரர் வீட்டு மாடத்து புறாக்கள் எல்லாம் சிதறி பறந்தன. பொண்ணு போடுங்கடா. சொன்னதும் மணியக்காரர் கிளம்பி போய்விட்டார். 6 அண்ணன்மாரும் கர்ப்பஸ்திரீ காலத்தியை தரதரவென இழுத்தார்கள். பெரிய பெரிய வெண்கல பூன் போட்ட கனத்த கதவு இடுக்குக்கு இழுத்து வந்தார்கள். வீரண்ணா, எங்கே இருக்கே? என்னை காப்பாத்தேன். அலறிய காலத்தியை கதவிடுக்கில் திணித்தார்கள். மதினிக்காரிகள் அவரவர் இடம் தேடி ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அண்ணன்மார் 6 பேரும் பலங்கொண்ட மட்டும் கனத்த கதவுகை எரித்தார்கள். கயிறு நெருகிதே, நெஞ்சு அடைக்குதே. நெறியும் கதவுக்கு இடம் கொடுக்காமல் காலத்தியின் நிறைவயிறு தட்டியது. மூத்தவன் ஓடிப்போய் ஒரு சூரிக்கத்தியை எடுத்து வந்தான். கடைக்குட்டி தம்பியிடம் கத்தியை கொடுத்து அவ வயிற்றை தொழிடா என்றான். சுற்றுச்சுவருக்கு வெளியே பெரும்பச்சேரி சனம் பரிதவித்து நின்றது. இன்னைக்கு ஆடி அமாவாசை, உச்சமான நாளு. என்ன நடக்கப் போகுதோ? சனமெல்லாம் சுவர் விளிம்பை அன்னார்ந்து பார்த்தபடி நின்றது. திருவேட்டையின் மனசுக்குள் பதைபதைப்பான எண்ணம் ஓடியது. வீரண்ணா எங்கே போயிருப்பான்? சுவர் தாண்டி அலறல் கேட்டது. வயிற்றை திணிக்கிறார்களே. 6 பேரில் கடைக்குட்டி அண்ணன் சூரிக்கத்தியால் காலத்தியின் வயிற்றை 2ஆக கிழித்தான். கத்தி தட்டி இடத்தில் ஆழமாய் பதித்து இழுத்தான். வயிற்றுக்குள் இருந்த சிசு கன்னிக்குடத்தோடு தொகுக்கென வெளியே வந்தது. அந்த கருமத்தை தூக்கி வெளியிலே எரிடா. நிலமும் நீருமாய் கொடியும் குடலுமாய் கிடந்த சிசுவை சொட்ட சொட்ட 2 கைகளில் அள்ளி ஏந்தியபடி தோட்டத்துக்கு வந்தவன் சுற்றுச்சுவருக்கு வெளியே விட்டெறிந்தான். சுவர் விளிம்பையே பார்த்து கொண்டு நின்றிருந்த பெரும்பச்சேரி சனங்களில் திருவேட்டை சுதாரித்து சுவர் தாண்டி பறந்து வரும் சிசுவை கூலி வாங்க கொண்டு வந்திருந்த நார்பெட்டியில் அப்படியே ஏந்தினான். ஆண் குழந்தை. வீரண்ணா, என் உயிர் அழியிற நேரம் நீ எங்கே போனே? கதறியபடியே கதவிடுக்கில் நெறிபொட்டு காலத்தில் செத்து விழுந்தாள். கூலி வாங்க கூடிக்கிடந்த சனங்கள் ஓட்டம் எடுத்தனர். நார்பெட்டியில் குழந்தையோடு திருவேட்டையும் சிகப்பியும் சேர்ந்து ஓடினார்கள். மணியக்காரர் காடுகளை கடந்து உளவு காட்டிகளை மிதித்து நொறுக்கியபடி ஓடினார்கள். ஓடுகிற வழியில் ஏற்பொழு முனையை தன் நெஞ்சில் தானே பாய்ச்சி ரத்தம் தெரித்து செத்து கிடந்தான் வீரண்ணன். கதை சொல்லி முடித்த பூலானியின் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் ஓடியது. கிழவியின் மடியில் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்தாள் அன்னமயில். நார்பெட்டியில் திருவேட்டை ஏந்தி பிடித்த அந்த குழந்தைதான் வையத்துறை. அழுகையோடு கிழவி சொல்லி முடித்தாள். இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.